விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி பட்ட கஷ்டங்கள் நமக்கு வேண்டாம். இனி அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றது இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் தெய்வ அனுகூலம் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தான் நம்ம மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அதுதான் உங்களுக்கு இந்த பயிற்சியில் முழுவதுமாக இருக்குது. ஆக இந்த பயிற்சியில் நிறைய நன்மைகள் உண்டு, ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. முதல்ல நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்குற போது இறையர்கள் அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் உங்கள் மதத்தின் மேல் பற்று, ஈடுபாடு உங்களுக்கு கூடும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் நீண்ட நாள் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாத அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறும். நீண்ட தூர பிரயாணங்களுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் குரு உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் பார்த்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இருந்த குழப்பங்கள் நீங்கும். ஸோ ஒரு தெளிவான சிந்தனைக்கு, தெளிவான முடிவுக்கு நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, எதையும் சந்திப்போங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வர்றதுக்கான சூழ்நிலைகள் ஆட்டோமேட்டிக்காக குரு பகவான் உங்களுக்கு உருவாக்குவார். அது மட்டுமல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். இதுதான் பெரிய ஹைலைட்டான விஷயம். உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்குறது வாழ்க்கையில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குரு உருவாக்குவார். வாழ்க்கையில் நிறைய உங்களுக்கு திங்கிங் இருக்கும், எண்ணங்கள் இருக்கும். பட் அதை செயலாக்கம் பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் இல்லாமல் இருந்திருப்பீங்க. பட் இந்த பயிற்சியில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வரும். உங்களுடைய தேவை முயற்சி பண்ணுறது மட்டும்தான் முயற்சி. ஸோ ஏன் முயற்சிங்கிற திரும்பினா உங்களோட முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. எஃபர்ட்டு கொடுங்க. ஸோ தேடுதல் என்பது பெரிய லெவலில் வைங்க. எந்த ஃபீல்டில் நீங்கள் தேடினாலும் சரி, அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் இந்த பயிற்சியில் நிறைய இருக்குது. ஏன்னா 3ஆம் இடம் வீடு மாற்றம், இட மாற்றம், ஊர் மாற்றம் அத்தனையும் சொல்வது உங்களுடைய வேலை மாற்றத்தையும் சொல்லக்கூடியது 3ஆம் இடம். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் கொடுக்குறீங்களோ உங்கள் ஃபீல்டில், அந்த ஃபீல்டில் நீங்கள் பெரிய லெவலில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள், எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் சாதகமாக உங்களுக்கு இருக்கும். ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்குது, சேலாகாமல் இருக்குது, நல்ல விலைக்கு போகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியும் நல்ல விலைக்கு போகும். ஸோ இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள். அடுத்து அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் அப்படின்னாலே நம்மளே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு அர்த்தம். அது குரு பார்க்குறது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்கள் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள், ஏதாவது ஒரு சுப காரியங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு, நான் முதலே சொன்ன மாதிரி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் அமைவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கண்டிப்பாக குழந்தை உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. அது மட்டுமல்ல, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள். அடுத்து யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் க்ரானிக்காக டிசீஸ் இருக்குது, நோய் இருக்கோ, உங்களுக்கு நோய் குணமாகும். நீங்கள் சாப்பிடக்கூடிய மெடிசன்ஸுடைய அளவுகள் குறையும். உங்களுக்கு க்ரானிக்காக டிசீஸ் இருந்தால் நீங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நோய் மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கடன் இருக்குது, லோன் இருக்குது, இஎம்ஐ இருக்குது, வட்டி கட்டுறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்பு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு உருவாகும். அதோடு இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இருக்குது. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஃபேவரபுளாக இருக்கும். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் மெயினாக உங்களுடைய வேலையில் கவனமாக இருக்கணும். வேலையில் கவனமாக இல்லைன்னா பார்க்கும் வேலையை விட வேண்டிய சொல்ல வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் ஒருவாள் உண்டு. ஸோ அப்படி இருக்கல யாரெல்லாம் பெர்மனெண்ட் ஜாப்பில் இருக்கேன், ப்ரொஃபஷனலில் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களாம் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. ஏன்னா இந்த குரு பயிற்சி லெஃப்ட் த சர்வீஸ், வேலையை விட்டு தூக்குவதற்கோ, வெளியேற்றுவதற்கோ, ஐடியலாக இருப்பதற்கோ, அல்லது பெஞ்சில் இருக்கிறதுக்கோ, அல்லது லே ஆஃபில் வர்றதுக்கோ பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அல்லது ஆட்டோமேட்டிக் ரிட்டைர்மெண்ட் அல்லது விஆர்எஸில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் எஃபர்ட் கொடுத்தாலும் உங்களுடைய கரியரில் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கொலீக்ஸு, சுப்பீரியர், சப்பார்டினேட் யாரும் பெருசாக உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இது உங்களுடைய ப்ரொஃபஷன்னா. அது மட்டும் இல்லை, உங்களுடைய ஜாபில் இந்த பிரச்சனை இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்பு லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. பிஸ்னஸில் யாருக்கும் இந்த காலங்களில் பணம் கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. உங்களுடைய பணம், பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது.
கண்முடைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. இந்த காலங்களில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்பட்டு யூக வணிகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் அடக்கி வாசிங்க. ஸோ இந்த பிரச்சனைகள் குருவால் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஒரு சில பிரச்சனைகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காலங்களில் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். பிரம்மாவை தரிசனம் பண்ணுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை தரிசனம் பண்ணுங்கள். வெளியில் வரக்கூடிய பிரச்சனையுடைய தன்மை குறையும். நன்றி, வணக்கம்.